ஓகேவா? கொடுக்கப்படுது. இதை நீங்க பேச்சுவாக்கில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பேச்சுவாக்கில் சொன்னா ஜாமீன் 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 பண்ணும்போது தனிநபர் ஜாமீன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அவரே கையில் கொண்டு பண்ணிக்கிறது. ஓகேவா? இல்ல இப்போ பெரிய பெரிய கேஸ்ல என்னன்னா நான் பொறுப்பு சொல்லும் போது இவன் வேற யாரும் கை கொடுக்க யார் யாரும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் பொறுப்பு சொல்லி போடணும். இன்னொருத்தர் அது செக்யூரிட்டி. இன்னும் சில கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, பணம் ஓகேவா, பணம் பதில் வைக்கலாம். ஏதாவது ஓடி போயிட்டு பணம் நீங்க வெளியே சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? புரியுது. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, சோ போனோம்னா ரூல்ஸ் என்ன பண்ணாரு, சொன்னாங்க பாருங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகே எனக்கு நம்பிக்கை கொடுத்தேன். உற்பத்திக்காரர்களுக்காக வேண்டி அதுக்கப்புறம் அதனால என்ன பண்றாங்கன்னா தனிநபருடைய குணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அதாவது பர்சனல் செக்யூரிட்டியில வந்து இல்லையா, தனிநபருடைய ஒழுக்கத்தை தனிப்பட்ட குணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. லோன் வாஸ் கிவன், அதான் அர்த்தம் என்னன்னு, லோன் வாஸ் கிவன் பேசுவாங்க பர்சனல் கேரக்டர் ஆஃப் தி பார்ரோவர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டல், நாமினல் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் வந்து ஓகே பெயர்களுக்கான ஷேர் கேபிட்டல். அதனால நீங்க ஃபுல்லா நீங்க நாளைக்கு ஜிம்கான கிளப்ல மெம்பர் ஆகணும். ஜிம்கான கிளப் இல்ல அதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கிளப்ல இருக்கு இல்ல, கிளப்னு சொல்றாங்கல்ல, கிளப்புக்கு போயிட்டு படத்துல எல்லாம் பாக்குறேன் இல்லையா. மெம்பர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மெம்பர் ஆகும், ஜஸ்ட் மெம்பர் ஆகும். நினைக்கிறேன் அதுல சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த கிளப்ல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கே வந்துன்னா 10 லட்சம் ரூபா கட்டணும். அது கட்டினா நீங்க கட்டினா இன்னைக்கு கிடைக்குமா? சொல்ல முடியாது. இது ஒரு கிளப், ஒரு கிளப் எப்படி கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி அதே மாதிரிதான் அதுவும். இல்லை யாரும் வரவங்க நீங்க நீங்க 110 ரூபா கொடுத்தா 3 மாதம் போகலாம். இந்தியா தமிழ்நாடு என்ன 110 ரூபா கொடுத்தா நீங்க மெம்பர். ஜிம்கான கிளப் அப்படி கிடையாது. பேசுவாங்க, எதுக்கு சொல்ல வர இந்த நாமினல் ஷேர் எல்லாமே 1000 ரூபா உள்ள வச்சாதான் உள்ள வர முடியும். அதான் அந்த வார்த்தை சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாபம் என்பது நோக்கம் கிடையாது. ஓகே, சோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். அதே மாதிரி வந்து ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட் டு தி மெம்பர்ஸ் அண்ட் டிவிடெண்ட். சோ டிவிடெண்டா குறைந்தபட்ச தொகை தான் ஈவுத்தொகையாக வழங்கப்படுது. ரூல்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஓகேவா? சோ அடுத்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசர்வ் ஃபண்ட், ஓகே, அண்ட் என்டோமென்ட் ஃபண்ட். என்டோமென்ட் ஃபண்ட் அதாவது என்ன, ஓகே லாபம், ஓகே லாபம், ஓகே நட்டங்கள் லாபம் இரண்டுமே இருப்பதற்கு மாற்றப்பட்டது. அதான் பாதுகாப்பது. ஓகே, சொசைட்டிக்காக வேண்டி ரிசர்வ் பண்ணி என்டோமென்ட் ஃபண்ட்னா ஒப்படை என்ன சொல்றது, அறநிதி. என்டோமென்ட் ஃபண்டுக்கு தமிழ் வார்த்தை அறநிதி. ஓகே, சப்போஸ் ஓகே திடீர்னு ஒரு லாஸ் ஆச்சு, இதுல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆனரரி. ஓகே, 2 மாதம் மாத்திரம் ஆனரரினா இது கௌரவ பதவி. ஓகே, நிர்வாகமானது கௌரவ பதவி. அதனால கௌரவ பதவி சொன்னாவே என்னன்னா சம்பளம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? சோ எல்லாருமே ஏன் காப்பி போறாங்கன்னா கௌரவம். ஓகேவா? அந்த மாதிரி தான் செலவு.
ஓகே அதுக்கப்புறம் 80 moral as well as material ரெண்டு இங்க என்ன சொல்றாங்க முக்கிய ஒழுக்கம் மற்றும் உறுப்புடைய நல்வாழ்வு இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. புரியுது லாஸ்ட்ல சூழல் சொல்லுதுன்னா அங்க வந்து மோரல் பத்தி ஒரு பேசவே கிடையாது. பணம் வருதா அதான் ஒரு பாயிண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இது சிம்பிள் பாயிண்ட் பாருங்க இதெல்லாம் சிம்பிளா வந்து நம்ம குட்டி குட்டியா பார்த்து இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நல்ல வினாவரியா தான் இருக்கும். ஓகேவா அதனால வந்து சிம்பிளா பண்ணி போயிடுவாங்க பாரு. தெருமணி கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சி 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஓகே 4 கட்டங்கள் தெருமணி கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சி 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஸோ கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் 4 ஓகே 4 கட்டங்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். ஒண்ணு ஊரா கூட்டுறவு சங்கங்கள் ரைடிசன் மாடல். நான் சொன்ன மாதிரி குட்டியில இருந்தா போதும் மாடல். ஓகே ரூரல் சொசைட்டிஸ் ஆன் ரைடிசன் மாடல். ஊரா கூட்டுறவு சங்கங்கள் ரைடிசன் மாறில அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேஸ்டான ஸ்கூல்ஸ் மாடல். ஓகே நகர்ப்புற கூட்டுறவு சங்கங்கள் ஸ்கூல்ஸ் பாடி கூட்டுறவு சங்கங்கள் பெரும்பாலும் விவசாயம் அல்லாத மக்களுக்கு நடத்தப்பட்டு அப்படி சொன்னேன் விவசாயம் சாராத மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து எல்லாமே நானுக்கு அதனால வந்து பிஎஸ்சி எல்லாமே டாக்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் யூசிபி எல்லாமே யூசிபி தெரியுதா சொல்லுவாங்க. அதனால அதுக்கப்புறம் ரெண்டுமே இரண்டுமே சேர்ந்து வணிக வங்கிகளை கொண்டு சேவை கொடுத்தது கமர்ஷியல் டாக்ஸ் அது போதுமானது. அதுக்கப்புறம் அந்த 3வது குரூப் வந்து ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சர்வீஸ் 3வது குரூப் சோர்ஸ் ஓகே ஐபிசி போன சோர்ஸ் 2 ஓகே ஹவுசிங் குரூப் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு குரூப் 4 கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஒரு குரூப் ஓகே இந்த மாதிரி 4 குரூப் தேர்ந்தெடுக்கல 4 குரூப் இருந்துச்சு 4 டைப் இருந்துச்சு. ஓகேவா ஓகே அடுத்து ஜெர்மனி இந்த 4 வகை கூட்டுறவு இருந்தாலும் இவங்களுக்கான பொதுவான பண்புகள் என்னன்னா ஓகே பொதுவான பண்புகள் 1 சுய உதவி சுய பொறுப்பு மற்றும் சுய மேலாண்மை. ஓகே so even though there are different groups of cooperative societies in Germany so the point is that even though there are different groups of cooperative societies in Germany but all are have common principles. என்ன common principles self-help, self-responsibility and self-management. Okay, சுய உதவி சுய பொறுப்பு சுய நிர்வாகம். ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வார்த்தை நான் சொல்ல மட்டும் WCCU World Council of Credit Unions. English World Council of Credit Unions. World Council of Credit Unions. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒன்றியம் கூட்டுறவு ஒன்றியம் தமிழ்ல சொன்ன கூட்டுறவு ஒன்றியம் யூனியன் ஆர் நேஷனல் யூனியன் ஓகே WCCU ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் ஜெர்மனியின் கூட்டுறவு சார்ந்த அமைப்பு ஜெர்மனியின் மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு. ஓகேவா இந்தியா நீங்க சொல்ல முடியாது பட் ஜெர்மனியில அவ்வளவு பெருசு பொருளாதாரம் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பாருங்க ஓகே டிஜிஆர்வி அப்படிங்கறத வந்து அது வந்து பாருங்க டிஜிஆர்வி ஸோ டச்சு அப்படியே இங்கிலீஷ் எடுக்க டிஜிஆர்விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் டிஜிஆர்வி அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுறது அர்த்தம் அதுக்காக நான் சொல்றேன். டிஜிஆர்வி இருப்பார் இருக்குல்ல இட்ஸ் ஸ்டாப் இது வந்து ஜெர்மனியுடைய வார்த்தை. இது ஜெர்மனியுடைய வார்த்தை. இதனுடைய மொழியாக்கம் யார் இருப்பாங்க
German cooperative and right is in confederation. German cooperative and right is in confederation registered association. புரியுது சொல்றது? தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஜெர்மனிய ரெய்பீஸின் கூட்டுறவு சங்கங்கள் அனைத்து பணம் வந்து தேசிய ஒன்றியம் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா NCUI சொல்றோம். நம்மளே NCBI சொல்றோம். அத வந்து அங்க வந்து DGR சொல்றாங்க. அதேதான் சொல்றேன். சரியா? So that's the point. போதுமானது. ஒண்ணு இந்த DGRங்கிறது என்ன? It is apex and the auditing association. ஓகே நான் சொல்றேன். ஓகே நம்ம ஊர்ல கிடையாது. ஓகேவா? நம்ம NCUI அப்படிங்கிறது ஒரு கூட்டுறவு ஒன்றியம். அவனுடைய வேற ஆடிட் கிடையாது. ஆனா இங்க இது ஒரு கூட்டுறவு ஒன்றியம் கோஆபரேட்டிவ் யூனியன் as well as apex is the apex society as well as auditing association. ஓகே இது வந்து ஒரு தலைமை கூட்டுறவு சங்கம், அதே நேரத்தில் ஒரு தணிக்கை சங்கம். தலைமை கூட்டுறவு சங்கம் தவிர கூட்டுறவு சங்கம் தணிக்கை சங்கம் கிளியரா சொல்றது. அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்ட் ஆடிட் அசோசியேஷன், தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் தணிக்கை சங்கம். அசோசியேஷன் ஆடிட்டிங் அசோசியேஷன். ஓகேவா? சொல்றது பாயிண்ட். ஓகே இப்போ பாருங்க சிம்பிளா ஒரே ஒரு இதுல வந்து எல்லாத்தையுமே ஒரே இதுல எழுதிக்கலாம். இவ்வளவு நேரம் பேசுறதா வந்து ஒரே ஒரு ரெண்டு வந்து சொல்லிக்கலாம். ஒரே இதுல வந்து சொல்லிருக்கோம். ஓகே என்ன சூழ்ச்சி வந்து வேறுபாடுகள். ஸோ ரைமிஷன் பார்த்தீங்கன்னா வந்து பண்பு இதாக பண்பு, இது ரைமிஷன், இது சூழ்ஸ் மூணுக்கும். ஸோ நீங்க எழுதினாலும் எழுதிக்கலாம். குட்டி இப்ப பேச ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல மட்டும் சொல்லிடுவாங்க. அதாவது மக்கள் ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பண்பு. பண்புனா பண்பு எந்த பண்பு இருக்கிறது? இது ரைட்டிஸ், இது வந்து சூழ்ஸ். ஓகேவா? ஸோ பண்புல வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் யாருக்கு கொடுத்தாங்க? விவசாயிகளுக்கு. இங்க வந்து among the farmers, இங்க among the கைவினை கலைஞர்கள். ஓகேவா? மக்கள் வகுப்பு ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, இங்க வந்து கைவினை கலைஞர்களுக்கு பொறுப்பு. ஓகே ரைட்டிஸ் அன்லிமிட்டெட், இங்கே லிமிட்டெட். ஏரியா ஆஃப் பிரச்சனை மாத்திரம் ஸ்மால், இங்க லார்ஜ். அங்க லாங் லோன் காலம் லோன் காலம் ரெண்டுமே லாங் தான். ஓஹோ இல்ல இல்ல ஓகேவா? இல்ல ஓகே 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 ஓகே. ஸ்மால் லோன் லாங் டேர்ம், லார்ஜ் லோன் லாங் டேர்ம். அப்புறம் பர்பஸ் ப்ரொடக்டிவ் பர்பஸ் உற்பத்தி காரணங்களாக இங்கே ப்ரொடக்டிவ் ஆக்சஸ் ரெண்டுக்கு உற்பத்தி சாராத ஒரு உணவு கடத்தப்படுகிறது. அப்புறம் வந்து மதிப்பீடுகள் மதிப்பீடு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து மோரல் சைடு மெட்டீரியல் செல்வ வளம், அப்புறம் நிர்வாகம் மட்டும் சம்பளம். ரைட்டிஸ்ல வந்து கௌரவ பதவி சம்பளம் கிடையாது இங்க. ஓகே சம்பளம். ஆமா. அப்புறம் வந்து ஷேர் பொறுத்த வரைக்கும் அது மினிமம் அல்லது நாமினல். இங்க வந்து லார்ஜ் வந்து ஓகே நிறைய பண்ணலாம். ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ இங்க வந்து அதை என்டோமெண்ட் போகும். இன்னைக்கு வந்து என்டோமெண்ட் பண்ணுறது இப்ப நம்ம ஆக்ட்ல கிடையாது. சரி ஒரு 12 ஹவர்ல முடிச்சுக்கலாம். ஓகே ஸோ பாருங்க
ஓகே சோ கூட்டுறவு தாயகம் பிரிட்டன் ஓகே ஹோம்லேண்ட்ங்கிறது ஒண்ணுதான் ஓகே ஒர்க் பிளேஸ் சொன்னாலும் ஒண்ணுதான் ஓகேவா புரியுது சொல்லி இதுதான் வந்து காலையில நான் கேட்டதுல நாம ஓகே சோ கூட்டுறவு இளைஞர்களுடைய தாயகம் ஒர்க் பிளேஸ் ஆஃப் ஓகே மூமெண்ட் ஹோம்லேண்ட் ஆஃப் ஓகே மூமெண்ட் ஆரிஜின் ஆஃப் ஓகே மூமெண்ட் ஓகேவா தாயகம் பிறப்பிடம் ஓகேவா சோ அப்படி சொல்லி ரெண்டு வாக்கியம் ஓகேவா சோ இதனால காலையில கொஞ்சம் எதுக்கு எப்படி சொல்றீங்க தெரியுது ஓகே கடன் கூட்டுறவு இயக்கத்தினுடைய தாயம் ஓகேவா ரெண்டு சேர்ந்து அவன் மாறி இருக்காது ஓகேவா பால் கூட்டுறவு சங்கத்தினுடைய தாயம் அப்படி போட்டோம் ஓகே சோ பீரியட் சிம்பிள் எழுதி போயிடலாம் ஓகே பீரியட் வந்து 1850களில் ஓகே 1850 ஓகே சார் 1800களில் ஓகே பீரியட் 1800s பீரியட் 1800s ஓகே பீரியட் 1800s ஓகே இன்னும் சொல்ல போனா வந்து எக்ஸாக்ட்லி வந்து அது 1750 தான் ஃபர்ஸ்ட் 1750களில் ஓகே செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 18th செஞ்சுரி பீரியட் ஓகே 18ஆம் நூற்றாண்டு இரண்டாம் பாதி ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஓகே 18th செஞ்சுரி ஓகே சோ காரணம் என்ன தொழில் புரட்சியுடைய தாக்கம் ரீசன் ஃபார் தி ரைஸ் ஆஃப் காபி மூமெண்ட்ஸ் ஓகே டியூ டு தி இம்பாக்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சியுடைய தாக்கத்தின் காரணமாக 18ஆம் நூற்றாண்டின் 30ல் கூட்டுறவு இயக்கம் தமிழகத்தில் அங்கீகாரம் பெறுகிறது ஓகே தொழில் புரட்சியுடைய தாக்கம் முக்கியமான நாவல் வழியா இருக்கும் தொழில் புரட்சியுடைய தாக்கத்தின் காரணமாக ஓகே சோ என்ன சொல்றது தொழில் புரட்சி ஓகே தொழில் புரட்சி இங்கிலாந்தில் சமூக பொருளாதார வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியமைத்தது ஓகேவா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சுருக்கமா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சேஞ்ச் ஓகே நீங்க சிம்பிள் வார்த்தை போடலாம் கம்ப்ளீட் சேஞ்ச் தி சோசியல் எகனாமிக் லைஃப் ஆஃப் தி இங்கிலீஷ்மேன் ஓகே சமூக பொருளாதார வாழ்க்கையை தொழில் புரட்சி முற்றிலுமாக மாற்றியமைத்தது ஓகேவா ஒன்னு சோ என்ன பண்றாங்க இது சிம்பிளா எடுத்துறாங்க இது இருக்கு ஓகே சோ thinkers okay thought of a new idea to overcome the problem okay so சிந்தனையாளர்கள் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு வெளிவரலாம் என்று சிந்தித்தார்கள் ஓகே அப்படி வந்தார்கள் அதனுடைய விளைவுதான் இந்த தொழில் புரட்சியினுடைய தாக்கத்திலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதை பற்றி ஓகே சிந்தனையாளர் சிந்தித்தார்கள் அதனுடைய விளைவுதான் கூட்டுறவு கொள்கைகள் கூட்டுறவு So in order to overcome the problems of the industrial revolution, what we can do? Okay, so due to this thinking, public principles are public movement emerged. Okay, yeah. So that is the point. Okay, okay. So okay, okay. Next. Okay, முக்கியமானது. Okay, Adam Smith. Okay, so Adam Smith வந்து simple point. Okay, Adam Smith வந்து சொல்றது சொல்றது theory of competition. Okay, ஒண்ணு. Okay, so Adam Smith and his followers okay expounded வந்து advocated அப்படி கூட பண்ணலாம் AD advocated okay so Adam Smith அவருடைய பின்பற்றாளர்கள் போட்டி okay போட்டி கொள்கையை ஆதரித்தார் போட்டி கொள்கையை ஆதரித்தார் okay so போட்டி கொள்கையை ஆதரித்தார் போட்டி கொள்கை இந்தியா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு CCI இருக்கு ஓகே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கமிங் கால் வந்து சரி ரீசார்ஜ் பண்ணி போன் கட்டாதுதான் ஏன் போறீங்க அதுதான் கேட்கிறேன் அப்ப நான் 2010 வந்து போகல நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி 6-7 வருஷம் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி அட்டாக் ஆகிட்டேன் அவுட்கோயிங் கிடையாது இன்கமிங் வரும் இப்போ ஏன் கேட்கறது ரிலையன்ஸ் ஏர்டெல் விட்டு அவங்க கிடையாது நான் வைக்கிறதா சட்டம் ஓகேவா அதனால போட்டி முன்ன வந்து ஏன் போட்டி ஏர்டெல் வந்து ரொம்ப இருந்துச்சு நிறையா ஏர்டெல் போட்டி இருந்தது போட்டி இருக்கும் பொழுது
லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதனால இந்த தியரி காம்படிஷன் அதான் ஓகேவா போட்டி போட்டி வந்து தேவை. அதனால இன்னைக்கு வந்து நீங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவர் காம்படிஷன் அப்படின்னு இந்திய போட்டி ஆணையம் அது வந்து சமுதாயத்தில் போட்டி இருக்கிறதா போட்டி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி போட்டி வெளிக்கிறதா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரணாசுரம் இருக்கிறவங்க எல்லா சரணாசுரம் வந்து பணம் ஏகப்பட்ட வருது மெட்ராஸ்ல இருக்கிறவங்க எல்லா குடும்பத்தோடையும் வாங்கிட்டாரு. ஓகே வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை சொல்றாரு. அந்த வேலை வந்து மெட்ராஸ் எல்லா அப்ப அவர் கவர்மெண்ட் 250 ரூபாய்க்கு விற்கிறாரு. கேட்க முடியுமா? வைக்கிறதா போட்டி. அதனால வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தியரி ஆஃப் காம்படிஷன் சொன்னது யாரு ஆரம்பிச்சிருக்கு எக்கானமிக் பாயிண்ட் ஆஃப் வார்த்தா ஓகேவா சரியா சோ போட்டி கொள்கையை சொன்னவர் யாரு ஆரம்பிச்சிருக்கு ஓகே அடுத்தது ஓகே ஆரம்பிச்சிருக்கு எழுதிய நூல் வந்து செல்வங்களின் வளம் தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஓகே சோ ஆத்தர் ஆஃப் புக் வெல்த் ஆஃப் நேஷன் ஆத்தர் ஆஃப் புக் ஓகே வெல்த் ஆஃப் நேஷன் இஸ் a நேம் ஆஃப் தி புக் வெல்த் ஆஃப் நேஷன் ஒரு புக் பேரு எழுதுறவர் ஆர்எஸ் வெல்த் ஆஃப் நேஷன் முக்கியமானது ஓகே வெல்த் ஆஃப் ஓகே செல்வங்களின் வளம் செல்வங்களின் வளம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆர்எஸ் இந்த புத்தகத்துல தான் டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்டே வந்து இந்த புக் டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்ட் வாஸ் ப்ரொபோண்டட் பை ஆர்எஸ் இந்த புத்தகத்தில் ஓகே சோ என்ன சொல்றது ஓகே தொழில் பதிவு ஓகே அதாவது வேலை பதிவு என்ற கருத்தாக்கத்தை இந்த புத்தகத்துல தான் பாயிண்ட் இதுல வந்து division of labor is very very important part. Division of labor. Division of labor அப்படிங்கிறது. ஓகே சோ division of labor என்னன்னா பட் நான் வந்து பேப்பர் வந்து நான் ஒரு பாட்டு இருந்தேன் ஓகே யார் கார்த்தி சார் ஒரு இடத்துல வந்து ஒரு போஸ்ட் எடுத்தாரு ஓகே நாங்க இந்த மாதிரி வந்துன்னா ஓகே ஒரு 5 போஸ்ட் பாப்புலர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் எடுத்தேன் பாப்புலர் பேங்கிங் வந்து மாடிஃபிகேஷன் எடுத்தாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் பேங்கிங் கார்டியன் சேர் எடுத்தாரு எம்ஏஎஸ் வந்து எடுத்தாரு இதெல்லாம் எடுத்து டைப்பிங் ஒருத்தர் இருப்பாரு அவர் டைப் பண்றாங்க ஓகே ப்ரூஃப் ஒருத்தர் ரெடி பண்றாங்க செக் பண்றாங்க போட்டு கடைசியில் ப்ராடக்ட் வருது இதை ஒரே ஆள் பண்றது விஷயம் ஓகேவா இதான் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து எல்லாமே தான் ஓகே ஸோ அதனால அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே சரி அடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது கிளியர் அடுத்தது வந்து பாருங்க ஓகே ஸோ அந்த இது மூணாவது வேணாம் ஓகே அது வேணா ஓகே ராபர்ட் ஓவன் வந்து ஒரு சோசியலிஸ்ட் ஆகியன்னு சொல்லிக்கிறாங்க ராபர்ட் ஓவன் இஸ் தி சோசியலிஸ்ட் ஓகேவா so his idea of his socialist principle is that positive nature that is competitive nature அதே போட்டி வந்து ஓகேவா அதனால அந்த தமிழ்ல சொல்லும் போது ஓகேவா சோ முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா the most important point to overcome the problems of industrial revolution. Yeah, okay. So, okay, new reform movements are emerged. These are the reform movements. Okay. So, தொழிற்புரட்சி பற்றி தாக்கத்தின் முன்னுவதற்காக சில சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியது. இந்த சீர்திருத்த இயக்கத்தின் காரணமாக கீழ்கண்டவை தோன்றியது. The most important point. Okay. Important. ஓகே புரியுதா சொல்றேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்லி சொசைட்டி ஐடியா புது ஐடியா ஃப்ரெண்ட்லி சொசைட்டி ஓகே நட்பு ரீதியான சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் ட்ரேட் யூனியன்ஸ் காபி மூவ்மெண்ட் கூட்டுறவு இயக்கம் ஓகே இந்த மூணு தான் ஓகேவா சோ இது வந்து பாத்தா ஃப்ரெண்ட்லி சொசைட்டிஸ் ட்ரேட் யூனியன் காபி மூவ்மெண்ட் ஓகேங்களா அங்க வந்து பாக்குறேன் ஜெர்மன்ல ஒரு சொசைட்டி வந்து நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் சொசைட்டி என்ன shoemakers shoemakers
ஓகே சோ ஓகே ஓகே சோ ஃப்ரெண்ட்லி ஓகேவா சோ இது வந்து இப்போ வந்து முன்னாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாங்க ஃப்ரெண்ட்லி சொல்றது கார்டு ஆப்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் டூ கார்டு பண்ணி ஓகே சோ நட்பு சங்கங்கள் என்பது ஓகே தர்ம ஸ்தாபனங்கள் ஓகே சோ நான் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்லி சொல்றது கார்டு ஆப்ஷன்ஸ் ஒன்னு செகண்ட் பாயிண்ட் கார்டு ஆப்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் டூ கார்டு பண்ணி ஓகே நட்பு சங்கங்கள் என்பது ஓகேவா சோ மனிதநேயம் மிக்கவர்கள் அழித்த கொலையின் மிக்கவர்கள் கொடுத்த கொலையின் அடிப்படையில் செயல்பட்ட தர்மஸ்தாபனங்கள் ஓகேவா தர்மஸ்தாபனங்கள் ஓகேவா சோ இதன் அடிப்படையில் பல தர்மஸ்தாபனங்கள் ஓகே நட்பு சங்கங்கள் அடிப்படையில் பல தர்மஸ்தாபனங்கள் based on this large number of charitable organizations came into being. That is why Friendly Societies Act was enacted in 1793. Okay, so இந்த தர்மஸ்தாபனம் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக 1793 ஆண்டு ஓகேவா ஓகே நட்பு சங்கங்கள் சட்டம் 1793 உருவாக்கப்பட்டது. ஓகே சட்டம் ஸோ தர்மஸ்தாபனம் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக 1793 நட்பு சங்கங்களின் சட்டம் 1793 இயற்றப்பட்டது. ஓகேவா இயற்றப்பட்டது. ஓகே அதுக்கப்புறம் ஓகே இங்கிலாந்து முதல் கூட்டுறவு சங்கம் 1760 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கேம் டு பீயிங் இன் 1760 1760 முதல் கூட்டுறவு சங்கம் மட்டுமே முதல் கூட்டுறவு சங்கம் 1760 முதல் கூட்டுறவு சங்கம் 1760 உருவாக்கப்பட்டது. This was set up by Woolwich and Chatham. Okay, so இங்கிலாந்து முதல் கூட்டுறவு சங்கம் 1760 ஆண்டு உருவாக்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது. இங்கிலாந்து முதல் கூட்டுறவு சங்கம் 1760 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர்கள் Woolwich மற்றும் சாட்டார். ஓகே Woolwich மற்றும் சாட்டார். ஓகே Woolwich மற்றும் சாட்டார். சாட்டார் ஓகே இவர்கள் ஏற்படுத்திய ஓகேவா பட் என்ன அப்படின்னா வந்து இந்த சங்கம் வந்து ஷார்ட்லயே வந்து மூலிகம் ஓகேவா ராபர்ட் ஓவன் ஓகே ராபர்ட் ஃபைனான்ஸ் வந்து உருவாக்குனாங்கன்னா முன்னாடி சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாங்க இவரை வந்து பண்ணதும் வந்து ராபர்ட் ஓவன் பண்ணாரு புரியுது ஓகே இது மாதிரி சாட்டர் பண்ணது ஒரு புரியுது ஓகேவா பட் ஆனா பேஸ் ஓகே அதனால அப்படி பேசுறோம் ஓகேவா சரி இது பாருங்க சோ அடுத்து பாருங்க சோ வெவ்வேறு கொள்கையின் அடிப்படையில் உதாரண there are various cooperative societies formed on different lines in between 1760 to 1844 but okay they did not succeed okay so 1760 to 1844 இடைப்பட்ட காலத்தில் வெவ்வேறு கொள்கையின் அடிப்படையில் வெவ்வேறு கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் அவை வெற்றி பெறவில்லை ஓகேவா கிளியர் ஆனால் அவை வெற்றி பெறவில்லை சோ between 1760 and 1844 okay 1844 okay so many cooperative formed at different lines but they did not succeed okay that's the point okay between 1760 this is the point okay next cooperative management was started in 1826 கூட்டுறவு இதழ் 1826 ஆண்டு நம்ம பேசியதே இங்கிலாந்து ஓகே 1826 ஆண்டு ஓகே cooperative management was started okay கூட்டுறவு இதழ் 1826 உருவாக்கப்பட்டது தொடங்கப்பட்டது ஓகே அதுக்கப்புறம் it was replaced in 1830 it was replaced by British cooperator in 1830 okay
the cooperative management was later replaced by British cooperator in 1830. எப்படிலாம் பர்சன்ட் போடலாம். ஓகே, சோ இந்த 1827ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கூட்டுறவு விதானது 1830 பிரிட்டிஷ் கோஆபரேட்டராக மாறியது. ஓகே, புரியுது சொல்ல. ஓகே, அது பதிலாக வந்து 1830ஆம் ஆண்டு முன் சொன்ன இதற்கு பதிலாக பிரிட்டிஷ் கோஆபரேட்டர், ஓகே, பிரிட்டிஷ் கூட்டுறவாளர் என்ற இதழ் தொடங்கப்பட்டது. ஓகே, பிரிட்டிஷ் கோஆபரேட்டர் இங்கிலீஷ்ல தமிழ்ல பிரிட்டிஷ் கூட்டுறவாளர் என்ற பத்திரிகை கூட்டுறவு இதற்கு பதிலாக பிரிட்டிஷ் கூட்டுறவாளர் என்ற பத்திரிகை தோன்றியது. ஓகேவா? அப்புறம் பிரிட்டிஷ் கோஆபரேட்டர் மிஸ்லேனி, ஓகே, other journals that exported overseas. அது மட்டும் கிடையாது. ஓகேவா? சோ என்ன சொல்லலாம், பிரிட்டிஷ் கோஆபரேட்டர் மிஸ்லேனினா கூட்டுறவு, நானாவித கூட்டுறவு. ஓகே, தமிழாக என்னன்னா நானாவித கூட்டுறவு, புத்தகத்துடைய பேர். ஓகே, நானாவித கூட்டுறவு 80 போன பல பத்திரிகைகள் தோன்றியது. இந்த பத்திரிகைகள் வந்து ஆவணங்களுடைய பரப்பின ஒரே பார்க்க. So, okay, first was the cooperative magazine started in 1826. Later we got replaced by British cooperative in 1830. Okay, what is it? Apart from this, another journals like the cooperative, miscellany, and other journals also started. என்ன பண்ணாங்க, ரெஸ்பிரண்ட் ஐடியாஸ் தான் அவங்க ராமகோட். ஓகேவா? ராமகோட் கருத்துக்கள் பரவியது. ஓகேவா? சோ அடுத்து வர in 1826 London Cooperative Society found. Okay, with William Bradford and okay, as a storekeeper. ஓகேவா? 1826ஆம் ஆண்டு லண்டன் கூட்டுறவு சங்கம், ஓகே, லண்டன் கூட்டுறவு சங்கத்தை வில்லியம் ராபர்ட் என்பவர் ஏற்படுத்தினார். போதுமானது. 1826ஆம் ஆண்டு லண்டன் கூட்டுறவு சொசைட்டி was formed by வில்லியம் ராபர்ட். போதுமானது. ஓகே, லண்டன் கூட்டுறவு சங்கம் 1826ஆம் ஆண்டு வில்லியம் ராபர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. வில்லியம் ராபர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது.